ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லாயிருக்கோம். இப்போ சமீபத்தில் நாங்கள் வீடு மாறி இருக்கோம். அந்த வீடு சின்னதாக இருந்ததுனால இப்போ கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு வந்திருக்கோம். வீடு நல்லா இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு பிடிச்ச முதல்ல கிச்சன் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்கள். இதில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நானும் உங்களுக்கு. வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போவோம். இப்போ சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல். வெல்கம் பேக் டு ஆஷா ஹோம் கிச்சன். இதுதான் நம்ம கிச்சனோட என்டரு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். முன்னாடி இருந்த வீடை விட இது கொஞ்சம் வெளிச்சமாகவும் இருக்குது. அங்கே வந்து லைட் போட்டால் தான் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். இங்கே லைட் எல்லாமே கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருக்குது. இதில் வந்து இந்த பக்கம் ரைட்டில் 4 செல்ஃபு, லெஃப்டில் 4 செல்ஃபு. மேலே வந்து ஃபஸ்ட்டு செல்ஃபில் வந்து நம்ம ஷார்ட் கேலாக இருக்கிறதுனால கொஞ்சம் எப்போயாவது எடுக்கிற பொருளை மட்டும் நான் 2 செல்ஃபில் வந்து அடுக்கிக்கிட்டேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது மாதிரி பல்கான ஐட்டம்லாம் மேலே அடுக்கிப்பேன். நெக்ஸ்ட் இதில் வந்து மிளகாய், வத்தல் இது மாதிரிலாம் எடுத்துப்பேன். தேர்டு இதில் தான் நான் துவரம்பருப்பு, இது மாதிரி மளிகை ஐட்டம்ஸ்லாம், துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, தூள், இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பேன். இவ்வளோ ஆர்கானிக்ஸாக ஏர் கண்டெய்னர் வாங்கி வச்சுருந்தாங்க. எல்லாமே இந்த எலி கடிச்சு ஒரு வேலை ஆகிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் அப்படியே சில்வர் ஸ்டீல் ஐட்டமுக்கு நான் மாறிட்டுருக்கேன். இப்போ வந்து அதுக்கு கீழே வந்து 4th செல்ஃபில் வந்து நான் வந்து கரம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். இது மசாலா ஐட்டம்ஸு, அஞ்சர் பெட்டி, இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு எந்த பொருளும் கைக்கு எட்டின மாதிரி இருக்கணும். கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் ஏதோ தூரமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் பக்கத்துலேயே வச்சுப்பேன் எந்த பொருளாக இருந்தாலும். எங்கள் அக்காவும் திட்டுவாங்க, எல்லாத்தையும் எடுத்து மேலே வைன்னு சொல்லிட்டு. கேட்கவே மாட்டேன், பக்கத்துலேயே தான் நான் வச்சுப்பேன். இது வந்து ஆயில் ஐட்டம்ஸு, டீத்தூள், இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். சர்க்கரை இது மாதிரிலாம். இது வந்து கவுண்டர் டாப் கொஞ்சம் சின்னது தான். அதில் வந்து செல்ஃபு தாங்க இந்த பக்கம் நீட்டாக இருக்குது செல்ஃபு. லெஃப்ட்டில் ரைட்டில் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த ஸ்டாண்டு மாற்றி வச்சுருக்கோம். ஸ்டாண்ட் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால நான் வந்து பிளேட் ஐட்டம்ஸ்லாம் வேறு இடத்துல தான் ரைட் பக்கம் தான் வச்சுருக்கேன். இந்த ஹேண்ட் வாஷு இதெல்லாம் வச்சுருக்கேன். இது அமேசானில் தான் வாங்கினேன். சூப்பராக இருக்குது இது. நல்லா இந்த நம்ம கேஸ்லாம் தொடச்சிட்டு துணி காய வைக்கிறதுக்கெலாம் நல்லா இருக்குது. நைட்டு காய வச்சா காலையில் ஒரு ஸ்மெல் இல்லாமல் நல்லா இருக்குது. இந்த சைடு இந்த கவுண்டர் டாப்லேயே நான் மிக்ஸி இது மாதிரிலாம் வச்சுக்கிட்டேன். இது வந்து ரைட்டில் இருக்குது செல்ஃபில் வந்து மேலே மாவு ஐட்டமு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நான் மேலே வச்சுப்பேன். எப்போயாவது எடுக்கிற இட்லி சட்டி, பெரிய இட்லி சட்டி, குக்கர், பெரிய குக்கர்லாம் மேலே வச்சுப்பேன். செகண்டில் வந்து இதை மாதிரி கவர் போட்டு வச்சுருக்கிறது, கரம் மசாலா ஐட்டம்ஸ், கொஞ்சம் பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் அங்கே வச்சுருப்பேன். ஹாட் பாக்ஸு, பிளேட்டு, யாராவது வந்தாங்கன்னா காஃபி குடிக்கிறதுக்கு சும்மா 2-3 இது மட்டும் கப்புன்னு மட்டும் வச்சுப்பேன். அப்புறமா மித்ததெல்லாம் உள்ளே வச்சுருக்கேன், யாராவது இது எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. தேர்டு இதில் வந்து சமையல் இதெல்லாம் வச்சுருப்பேன் நான். குழம்பு இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பேன். அதுக்கு கீழே தண்ணி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பேன். தண்ணி குடிக்கிறதுக்கு எனக்கு எப்பயும் கீழே தான் தண்ணி வச்சு நான் குடிப்பேன், மேலெலாம் வைக்க மாட்டேன். இந்த ஜார் ஐட்டம்ஸு, இந்த சாப்பரு இதெல்லாம் கீழே வச்சுப்பேன். அதுதான் கொஞ்சம் எடுக்கிறதுக்கும் இதாக இருக்கும். எடுத்து கழுவி நம்ம கவுத்துக்கும் போது தண்ணி வடிஞ்சு இதாக இருக்கும். அதுக்கு இந்த சைடு சென்டரில் ஒரு செல்ஃப் இருக்குது. அந்த செல்ஃபில் தான் நான் அரிசி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பேன். இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி அதெல்லாம் அங்கே வச்சுருப்பேன். அது பக்கத்துலேயே சின்ன ஒரு செல்ஃப் மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே வந்து அருவாமனை இதுதான் மெயின் ஐட்டம் அதெல்லாம் வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் லெஃப்ட்டில் ஒரு 2 செல்ஃப் கொடுத்துருக்காங்க. அந்த செல்ஃபில் வந்து நான் மேலே வந்து ஜாமான்லாம், சமைக்கிற ஜாமான்லாம் வச்சுருக்கேன். கீழே வந்து இது மாதிரி மண் சட்டி இது மாதிரிலாம் வச்சுருக்கேன். ஓகே, நம்ம கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.